வேற மாதிரி இருக்கு. என்ன கொஸ்டின் மார்க்கு? b of a equal to 0.37 அப்படி இருக்கு. b of அப்படியா? p கொஞ்சம் புக்ல பாக்குறேன். இந்த சம் பார்த்தோமாமா 8.22 பார்த்தோமா 25 பார்த்துட்டோம்க்கா. பார்த்துட்டோமா? இந்த சம் தான் நான் கேட்டேன். இந்த சம் தானே? இது உங்க புக்ல இல்லையா? இது எங்க புக்ல வந்து 4ல இருக்கா? நடத்திட்டீங்க. அதான் 8.25 பாக்குறேன். ஓகே ஓகே, அந்த சம் தான் கேட்டேன். 25 இல்ல அவ்வளவுதானே? அது கார்ட்ஸ் மட்டும் கேன்சல் ஆயிடுச்சுல, அதனால உங்களுக்கு 24ன்னு வந்திருக்கு. சரி ஓகே. அப்போ வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ்ல எது எதுமா பார்த்திருக்கோம்? எந்தெந்த சம் ஹோம்ஒர்க் போட்டிருக்கீங்க? 2, 6, 7 1 அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்ல, சொல்லி கொடுத்து ஹோம்ஒர்க் போட சொன்ன நீ. 1 போட்டிருக்கோம்க்கா. 1 போட்டீங்க, அப்புறம் 1 போட்டிருக்கீங்க, 2 போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம்க்கா. 2 வந்து அந்த 2 டைஸ் வர மாதிரி சொல்லி கொடுத்திருந்தேன், அதுதான். ஓகேவா? 1,1 1,2 வரும்ல, அதே இதுதான். அது போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டீங்க. 6 போட்டிருப்பீங்க. போட்டோம்க்கா. 7th போட்டோம். 7th போட்டீங்களா? ஓகே, ஆமா 7th போட்டோம். போட்டீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டீங்க. ஓகே, ஆ. அப்புறம் பேலன்ஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டீங்க, அது நம்ம ஆமா. பார்க்கணும். சரி ஓகேமா. சரி, இப்போ வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் மட்டும் யாராவது படிங்களேன். If A is an event of a random experience such that P of A is to P of A power bar equal to 17 is to 15 and N of S equals 640, and then find P of A power bar and N of A. ஓகேமா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது படிங்கம்மா. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சியை இங்க B of A is அந்த கொஸ்டின் தானக்கா? அந்த கொஸ்டின் தாமா. B of A is to P of A bar equal 17 மற்றும் N of S equal 640 எண்ணில் B of A bar N of A ஐ காண்க. ஓகே, இது வந்து பாக்குறதுக்கான சிம்பிளா இருக்கா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஆனா இது கொஞ்சம் வந்து போடும்போது கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். ஈஸி தான், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாஸ் வச்சு அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, P of A is to P of A bar அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா N of S அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட P of A bar என்ன, N of A என்ன அப்படின்னு பர்டிகுலரா கேக்குறாங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ஈஸ்ட்ல இருக்கிறதுனால அது தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். சரி, இதை ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல இருந்தா எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்? P of A is to P of A barனா அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஈக்குவல் டு 17 is to 15 எப்படி எடுத்துப்பீங்க? Divided. வெரி குட்.
பைல டிவைடர்ல எடுத்துட்டீங்க. வெரி குட். இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்க. ஆமாக்கா, நீங்க சொல்லவே இல்லை. ஆமா, ஆனா அவங்க வந்து உங்களோட சின்ன சின்ன பையன், அதாவது 1 இயர். அவங்க 9th போ 10th இன்னைக்கு கிளாஸ் வந்திருக்காங்க. பாத்தீங்களா பிரகதீஸ்வரன்? அப்ப பொண்ணு இல்லையாக்கா? ஐஸ்வர்யா வந்தது. அவங்க வந்து அவங்க அம்மா பேசுனது, அவங்க அம்மா அவங்க பையன் பேர் சொன்னாங்க. இவங்க வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 100ன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒருத்தவங்க வந்து நைட்லாம் உட்காந்து படிப்பாங்க, அடுத்த நாள் எக்ஸாமுக்கு வரைக்கும் நைட்லாம் ரொம்ப நேரம் படிப்பாங்க, காலைல சீக்கிரம் ஏச்சு படிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. அவங்களோட தம்பி தான். ஆமா ஆமாமா. இப்போதைக்கு சும்மா வந்துட்டு இருக்காங்க. அது எனக்கும் கன்ஃபார்மா தெரியல, பார்க்கலாம். அவங்களுக்கு இப்போ ஸ்கூல்ல போர்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க, அதனால புக் அவங்களுக்கு என்னன்றத அவங்க ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால அதை வச்சு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போதைக்கு சும்மா அவங்க கவனிப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேமா? சரி, இப்போ இந்த சம்ல நம்ம என்ன பார்த்தோம்? P of A is to P of A bar. என்னமா கொடுத்திருக்காங்க? 17:15. ஆமாங்கா. ஓகே, இதை எப்படி எடுத்துக்கலாம்? P of A divided by P of A bar. வேல்யூ என்ன? 17/15. வெரி குட். அவ்வளவுதான். என்ன கன்ஃபியூஷன் தான்ல? ஒரே கன்ஃபியூஷனா வருது. ஒண்ணும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? P of A bar கேக்குறாங்களா? நம்ம அதுக்கு இப்ப எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, P of A bar தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால நான் எப்படி எடுத்துக்க போறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் P of A மட்டும் நான் இங்க வச்சுக்க போறேன், சரியா? இதை வச்சுட்டு இதை ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். P of A ஈக்குவல் டு இது ஆப்போசிட் சைடு போயிடுச்சுன்னா எப்படி வரும்? 17/15 இன்ட்டு P of A bar அப்படின்னு வரும். ஓகேவா? P of A நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எக்ஸாக்டா P of A bar என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். P of E bar பிளஸ் P of E, இதோட ஃபார்முலா என்னமா? ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவோம்? P of E bar பிளஸ் P of E ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு, மைக் மியூட்ல இருக்கு. ஸ்கிரீன் தெரியலையா? யாருக்குமே தெரியலையா? தெரியுதுக்கா. தெரியுதாமேப்பா? இப்ப தெரியுதுங்க. சரி, ஓகே. P of E bar plus P of E ஃபார்முலா என்னம்மா? யாழினி சொல்லுங்க. ஒன்னாக்கா? ஒன்னாக்கான்னு கொஸ்டின் கேட்க கூடாது. 1 தான். 1. ஓகேவா? இதுல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? A வச்சு அப்ளை பண்ண போறோம். P of A bar பிளஸ் P of A, இதோட ஃபார்முலா என்னன்னா 1. ஓகேவா? சரி, இப்போ இதுல வந்து நம்ம இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். P of A bar நமக்கு தெரியாது, அதனால அது அப்படியே இருக்கட்டும். P of A க்கு பதிலா இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்ல P of A ன்னு சொல்லி ஒரு வேல்யூ, இதை வேணா நீங்க 1ன்னு கூட வச்சுக்கோங்க. இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 17 P of A bar divided by 15 equal to 1ன்னு வரும். இதுல இருந்து நம்ம P of A bar கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல இடத்துலயும் காமனா P of A bar எடுத்துடலாமா? வெளியில உள்ள பேலன்ஸ் என்னமா இருக்கும்? இதை எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? தூங்கிட்டு இருக்கீங்களா? 17/15 இங்க இருக்கும். இதை எடுத்துட்டோம்னா இங்க 1 இருக்கும். சரி, இப்ப P of A bar தான் நமக்கு வேணும். அதுக்கு முன்னாடி இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? P of A bar இதை
சால்வ் பண்ணோம்னா 15 1 கூட மல்டிபிள் பண்ணா 15 பிளஸ் 17 ஹோல் டிவைட் பை 15 வந்துடும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதோட கண்டினியூஷன் இங்க போடுறேன். P of A bar இங்க வந்து 15 பிளஸ் 17 எவ்வளவுமா? 15 17 கூட்டினா எவ்வளவு வரும்? 32. 32 divided by 15 equal to 1. நமக்கு P of A bar தான் வேணும். இப்ப P of A bar equal to இது அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ போயிடும். ஆப்போசிட் சைடு மல்டிபிள்ல தான் போக போகுது. 1 கூட அதை மல்டிபிள் பண்ணா அதே டைம் தான் வரப்போகுது. அதனால 15/32 இதுதான் P of A bar. ஓகேவா? P of A bar ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு P of A bar கேட்டிருக்காங்க, N of A ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம P of A bar கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப N of A கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது எல்லாருக்கும் ஓகேவா பாத்துக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம N of A கண்டுபிடிச்சுக்கலாம். நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேமா. தான்ல சார் கேட்டிருந்தாங்க நீங்க பாக்குறதுக்கு. நான் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு நீங்க ரெகுலரா வராதனால உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா ரீசெண்டா ஒரு 1 வீக்கா வந்து லேப்டாப் ப்ராப்ளமா இருந்தது இங்க. அதனால நான் மொபைல்ல தான் எல்லாருக்குமே எடுத்தேன். மொபைல்ல ப்ரெசென்டிங் ஸ்கிரீன்ல கொடுத்து தான் நான் எடுத்தேன். அதுவுமே ரெக்கார்ட் பண்ணும். ஆனா ப்ரெசென்ட் ஆன ஸ்கிரீன் வந்து அதுல ரெக்கார்ட் ஆகல. வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. நீங்க பாருங்க புரியுதான்னு. அப்படி புரியலன்னா நீங்க கேளுங்க, நான் திருப்பி கூட சொல்லித்தரேன். ப்ராபபிலிட்டி தான் இருக்கும், ஈஸி தான். புள்ளியலும் நிகழ்த்தகம் தான் இருக்கும். புள்ளியல் எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா திருப்பி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும். ஆனா உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியாது. ஏன்னா நான் செக் பண்ணி இன்னைக்கு தான் எல்லாமே அப்லோட் பண்ணேன். நிறைய வீடியோஸ் இருந்ததுன்னு இன்னைக்கு ஆஃபீஸ் எடுத்து போயிட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஆனாலும் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. யூடியூப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அக்கா சரி, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எப்படி பாக்குறதுன்னு தெரியாது, அத கொஸ்டின் தானே கேட்க போறீங்க? என்னக்கா பாக்குறது? இல்ல யூடியூப்ல எங்க இருக்குன்னே தெரியலக்கான்னு அடிக்கடி கொஸ்டின் கேட்பீங்களே, அதுதான் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். அது இல்லக்கா, நான் இது கேட்க வந்தேன். சரி சரி. அங்க B of A bar plus 17 திரும்பி B of A bar தான் வருமா? எங்க இங்கயா? இல்லக்கா. இங்கயா? இந்த பிளேஸா? இது ஏன் இங்க இப்படி வந்திருக்குன்னா, இங்க கண்டுபிடிச்சுக்கோம் பாருங்க. கீழே P of A bar இருக்கு. இதை இப்ப ஆப்போசிட் சைட் கொண்டு போனா மல்டிபிள்ல இங்க பக்கத்துல வந்துருது. ஓகேவா? இந்த ஃபுல் வேல்யூவையும் சேர்த்து தான் P of Aக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்றோம். இங்க P of A இருக்கா, அதுக்கு பதிலா 17/15 P of A bar அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துலயுமே P of A bar இருக்கு. அதனால அதை தூக்கி வெளியில போட்டோம். ஓகேவா? ஓகேவா சரண்யா, புரிஞ்சுதா? அங்க ரெண்டு இடத்துல சமமா A bar வருமாக்கா? P of A bar எப்படி வந்தது? ஆமா, இங்க உள்ளது அப்படியே வந்துருதுமா. இந்த P of A க்கு பதிலா நம்ம இங்க வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இதுல P of A bar தான் வந்திருக்கு. அதனால இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்துலயும் காமனா கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சது P of A வை. P of A by P of A bar தான் 17/15. அதுல இருந்து P of A வை வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த P of A வை இந்த ஃபார்முலால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இது ரெண்டுல இருந்து காமனா வெளியில எடுத்துட்டு P of A bar மட்டும் கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் தான். இது ரெண்டுத்தையும் இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு ஆப்போசிட் சைட்ல கொண்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கல் தலைகீழ அப்படியே வரும். அதுக்கப்புறமா P of A bar கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, இப்ப P of A bar கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? N of A கண்டுபிடிக்க சொன்னாங்களா? அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நான் இதை வந்து சரி இப்போ P of A barக்கு என்னமா ஃபார்முலா? நார்மலா P of A னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க?
நார்மலா பி ஆஃப் ஏயோட ஃபார்முலா என்ன? P of A N of equal A to by N of S. வெரி குட். என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அதே மாதிரி இப்ப பி ஆஃப் ஏ பார்னா என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? N of A bar அப்படி வருமாக்கா N of S. ஆமா, கரெக்ட் கரெக்ட். என் ஆஃப் ஏ பார் பை என் ஆஃப் எஸ். வெரி குட். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இது வரைக்கும்? பி ஆஃப் ஏ பார் இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 15/32. அதான் ஆன்சர் வந்தது. ஆமாம் 15/32. அந்த ஆன்சர் இப்போதைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பி ஆஃப் ஏ பார். ஓகே. இந்த பி ஆஃப் ஏ பாருக்கு பதிலா 15/32 போட்டுக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. சரி, என் ஆஃப் ஏ பார் தான் நம்மள கேட்டிருக்காங்க. அப்ப என் ஆஃப் ஏ பார் இப்போதைக்கு அங்கேயே இருக்கட்டும். என் ஆஃப் ஏ பார் கூட கேட்கல, என் ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியாது, அதனாலதான் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, என் ஆஃப் எஸ்க்கு புக்ல என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க. கொஸ்டின்லயே 640. 640. இப்ப நம்ம என் ஆஃப் ஏ பார் கண்டுபிடிக்கலாம். அப்ப என் ஆஃப் ஏ பார் மட்டும் இங்க இருக்கட்டும். இது ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். அப்ப 15/32 இங்க அப்படியே இருக்கும். இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மல்டிபிள்ல போகும். இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? சரி, 2 டேபிள்ல கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 16. இது வந்து 320. திருப்பி 8 டேபிள்ல கூட கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் டைரக்டாவே. சரி, இது 2 டைம்ஸ் போகும். இது 4 டைம்ஸ், அப்போ 40 வரும். திரும்பி இதை கேன்சல் பண்ணோம்னா 20. 15 20 மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 15 20 பெருக்கி பாருங்க. 300 வருதா? 300-ஆ? ஆமாக்கா. ஓகே, என் ஆஃப் ஏ பார் கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ என் ஆஃப் ஏ பார் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? என் ஆஃப் ஏ கேட்டாங்க. என் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நான் இப்போ ஒரு ஃபார்முலா சொன்னேமா, பி ஆஃப் இ பார் பிளஸ் பி ஆஃப் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னீங்க? 1. சரி, 1. அதே மாதிரி என் ஆஃப் எஸ்னா என்ன மாட்டோம்? எஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ்னா என்ன? நார்மலா எஸ்னா கூறுவெளி. வெரி குட். கூறுவெளி. மொத்தமா இருக்கிறது. வெரி குட். மொத்தமா அதுல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குமோ அது எல்லாமே எஸ்ன்னு சொல்லுவோம். அதுல எத்தனை டேர்ம் இருக்குன்னு கவுண்ட் பண்றதுதான் என் ஆஃப் எஸ். மொத்தமா ஒரு 5 இருக்கு 10 இருக்குன்னு சொல்றதுதான் என் ஆஃப் எஸ். இப்போ இந்த எஸ்ன்றது என் ஆஃப் எஸ்ன்றது எதை ஆட் பண்ணா வரும்னா, என் ஆஃப் ஏ பாரையும் என் ஆஃப் ஏவையும் ஆட் பண்ணா வர வேல்யூ தான் என் ஆஃப் எஸ். ஓகேவா? என் ஆஃப் ஏவையும் என் ஆஃப் ஏ பாரையும் ஆட் பண்ணாதான் என் ஆஃப் எஸ். இது ஒரு ஃபார்முலாவை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா, நோட்டுக்கு பின்னாடி நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என் ஆஃப் எஸ் நமக்கு எவ்வளவுன்னு தெரியும்? கொஸ்டின் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 640. ஓகே, 640. என் ஆஃப் ஏ பார் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? எவ்வளவுமா? 300. இப்பதான் கண்டுபிடிச்சோம். 300. இப்ப என் ஆஃப் ஏ தான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கரெக்ட். என் ஆஃப் ஏ மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இதை ஆப்போசிட் சைடு கொண்டு போங்க. அப்போ 640ல -300. ஏன்னா இந்த பிளஸ்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு போனா மைனஸ். இதை கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? சப்ராக்ட் பண்ணுங்க பாப்போம். எவ்வளவுமா? 40. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆன்சர். இது செகண்ட். ஓகேவா? அது பார்த்தது ஃபர்ஸ்ட், செகண்ட். கொஸ்டின் ரொம்ப குட்டியா இருந்துச்சுல. இது 5 மார்க்ல கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஈஸியான சம் தான். நீங்க பாத்தீங்கன்னா புரியும். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவாமா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே. எங்கம்மா பிருந்தாவெல்லாம் காணோம்? எக்ஸாம் நாள் லீவ் போட்டிருக்கோம்க்கா.
சரி ஓகே. சரி ஓகேம்மா. டான்ல உள்ளவங்களுக்கு எக்ஸாம் நடக்குதாமா அங்கேயும்? இல்ல நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் மட்டுமா ஆமாப்பா. எக்ஸாமா? நாளை கழிச்சு. ஓகே ஓகே. இவங்களுக்குலாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி ஓகேம்மா. இவங்களுக்குலாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சாம்ப்பா. சரி, இப்ப 4th கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின் ஈஸி தான். நான் அன்னைக்கு அந்த 3 காயின்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன்ல, அதை எழுதுறது மட்டும் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாணயத்தை வந்து 3 முறை வந்து சுண்டுறாங்க. அடுத்தடுத்து பூக்கள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தடுத்து பூ கிடைக்கணும், அவ்வளவுதான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஒரு காயினை வந்து டாஸ் பண்றாங்க. ஒரு காயின் இல்ல, இதுல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காயினை 3 டைம்ஸ் டாஸ் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்? 3 காயினை வந்து டாஸ் பண்றது தான் அர்த்தம். ஓகேவா? ஒரே காயினை 3 டைம் போட்டாலும் இல்ல 3 காயினை அட் அ டைம்ல போட்டாலும் ரெண்டும் ஈக்குவல் தான். சரியா? 3 காயின் தான் நீங்க எடுத்துக்கணும். அதுல வரக்கூடிய ஆன்சர்ஸ்ல அடுத்தடுத்து டைல் வரணும், 2 டைல் சேர்ந்து வரணும். அப்படி எத்தனைக்கு கிடைக்குது, அதோட ப்ராபபிலிட்டி என்ன, நிகழ்தகவு என்னன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அவ்வளவுதான். சரி, இப்ப 3 காயின் பாத்துருக்குமா? 3 காயினோட அந்த சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுங்க பாப்போம். எஸ் சொல்லுங்க. எஸ் எப்படி எழுதுவீங்க? ஒரு வழியாக்கா. ஆமா எட்டாக்கா. அதேதான். இத அப்படியே கீழே எழுதிக்கோங்கம்மா. ஓகே, இத அப்படியே எழுதிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ளதுக்கு எல்லாத்துக்கு பக்கத்துலயுமே ஹச் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்கு பக்கத்துலயுமே டி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். என்னப்பா? ஃபுல்லா கேட்டிருந்தாலே சொல்லியிருக்கேன். ஃபுல்லா கேட்டதா சொல்லிட்டேன். நான் 3 காயின்ஸ் தான் கேட்டேன். நீங்க தான் ஹச் 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 டின்னு சொன்னீங்க. ஓகே, இப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் நான் அன்னைக்கு சொன்னது. ஹச்ஹெச், ஹெச்டி, டிஹெச், டிடி. இதே மாதிரி கீழே எழுதிக்கோங்க. பக்கத்துல எல்லாமே ஹெச், இதுக்கு பக்கத்துல எல்லாமே டி. அவ்வளவுதான். சரி, இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? என்ன கொஸ்டின் கேட்டாங்க? அடுத்தடுத்து பூ ரெண்டு சேர்ந்து வரணுமா? டைல் 2. இதுல வருதா? 2 டி இருக்கா? இதுல 2 டி இருக்கா? எப்படி இருக்கு? இந்த இதுல ஹச்ல இருக்கான்னு கேக்குறேன். இதுல இல்ல. இதுல இருக்கா? இல்லக்கா. இல்ல. இதுல இல்லக்கா. இதுல இருக்கு. இதுல இல்லக்கா. இது 2 டிடி சேர்ந்து வந்திருக்குலப்பா, அதுதான் கொஸ்டின் கேக்குறேன். 2 டிடி எங்க வந்திருக்குன்னு கேக்குறேன். அவ்வளவுதான். இதுல வந்திருக்கா? வந்திருக்குக்கா. இதுல இதுல இருக்கு 2 டி, ஆனா கண்டினியூவா வரல. அப்படிதானே? டைல் ஹெச் டைல் வந்துருக்கு. அதனால இது கிடையாது. இது எடுத்துக்க கூடாது. இது எடுத்துக்கலாம், இருக்கும். ஏன்னா நம்ம ரூல்ல தாண்டி இது எக்ஸ்ட்ராவாவே இன்னொரு டி வந்திருக்கு. ஆனா நம்ம கான்செப்ட் படி 2 டி வரணும். அவ்வளவுதான். அப்ப இதையும் எடுத்துக்கணும். இப்ப நீங்க ஏன்னு எழுதி ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க ஒரு டைம். ஓகேவா? டிடிஹெச், ஹெச்டிடி, டிடிடி, இது 3த்துமே எழுதிக்கோங்க. என் ஆஃப் ஏ எவ்வளோ? எத்தனை வந்திருக்கு? 3. ஓகே, 3. பி ஆஃப் ஏ ஃபார்முலா சொல்லுங்கம்மா. ஓகே, என் ஆஃப் ஏ எவ்வளோ? 3.
3 காயின்னும் போது n of s எவ்வளவுமா இருக்கும்? 8க்கா? 8. வெரி குட். அப்ப n of s இதுக்கு பதிலா 8. அவ்வளவுதான் ஆன்சர். ம். ஈஸி தான். இதெல்லாம் 2 மார்க் தான். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. நூறுக்கு புரியுதா? ஏதாவது புரியுதுக்கா. புரியுதா? ஓகேப்பா. உங்க புக்கு மாற போகுதுன்னு சொல்றாங்களே, என்ன பண்ணுவீங்க? ஹலோ, அம்மா, புக் நெக்ஸ்ட் இயர் மாறுதுன்ற மாதிரி சொல்றாங்க பசங்க. அப்படியே மாறுதா? அப்படிதான். ஆனா முன்னாடியே சொன்னாங்க பசங்க. இப்பவுமே இன்னைக்குமே சொன்னாங்க கிளாஸ்ல கூட. அப்படியா? எதுக்கும் எங்க ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஒண்ணுமே கன்ஃபார்ம் சொல்லல. பண்ணிக்கோங்கம்மா. இல்லையம்மா, நான் ஒண்ணு ஸ்கூல்ல சொல்லலையே. ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 15th அப்போ கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. அப்படியே மாறினாலும் டோட்டல் புக்கு மாறாத போல இருக்குமா? கொஞ்சம் ஏதாச்சும் அடிஷனல் பண்ணுவாங்க, கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இல்லாட்டி தான். ஒரு ஆமா ஆமாம்மா. கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க போல இருக்கு. சேஞ்ச் பண்ணுவாங்க போல. ஆமாம்மா. ஆ, அதனால இப்போதைக்கு சரி. வர தம்பிக்கு ஓகேனா வரட்டும். சப்போஸ் மாறினா பாத்துக்கலாமா? சரிம்மா. சரிம்மா, சரிம்மா. ஓகே ஓகேம்மா. ஓகேம்மா. எல்லாரும் ஓகே ஓகே தானே? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன செம்ம? 5th கொஸ்டின் படிக்கிறீங்களா? பெருசா இருக்கு, படிக்கிறீங்களா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா? நீங்களே ஹோம்ஒர்க் இது சொல்லுங்கக்கா. கொடுப்பா, நானே சொல்லிடுவா. எதுக்குக்கா எங்களுக்கு சிரமம், நீங்களே சொல்லிருங்க. இது நம்ம போடலாமா ஹோம்ஒர்க்கு 5th? நீங்க போட சரி, சொன்னீங்கக்கா. போடலக்கா. இது போட சொன்னா இது நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்ல. நீங்க சொல்லல. ஏன்னா இதுல ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்கு, அதனாலதான் நான் போட சொல்லியிருக்க மாட்டேன். சரி, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு காம்படிஷன், ஒரு ஆனுவல் டே மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஆனுவல் டேல ஒரு கேம் வச்சிருக்காங்க. என்னன்னா 1ல இருந்து 1000 வரைக்கும் அதுல கார்டு இருக்கு. ஓகேவா? நம்ம ஒரு பாக்ஸ் பத்தி பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்குள்ள இப்போ 1000 கார்டு, 1000 கார்டு போட்டு வச்சிருக்காங்க. யார் வேணாலும் வந்து எடுக்கலாம். ஓகேவா? எடுக்கிறவங்க ஒரு டயத்துல ஒண்ணுதான் எடுக்க போறாங்க. யாரெல்லாம் இதுல வின் ஆவாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. 500க்கு மேல உள்ள ஸ்கொயர் டேர்ம்ஸ். அதாவது இப்போ 20ஓட ஸ்கொயர் வர்க்கம் என்னமா? 20 ஸ்கொயர் 400. உங்களுக்கு ஈஸியா தெரியுமேன்றதுனால அதை கேட்டேன். அதே மாதிரி 400. அதே மாதிரி 500க்கு மேல வரக்கூடிய நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 23 ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன், என்ன ஆன்சர் வருது பாருங்களேன். 23 ஸ்கொயர் என்ன வருது பாருங்க. என்ன பிரெயின்லயே போட்டுட்டு இருக்காங்க, கையிலே வச்சு போடுறாங்க? ஆமாக்கா. ஆன்சர் சொல்லுங்க. பேனல போட்டா தப்பா இருக்கு. ஒரு பிரெயின்லயே இப்ப போட்டு கரெக்டா சொல்லுங்க. எவ்வளவுமா? உங்களுக்கு கேட்டதா நானே புரியலமா? எவ்வளோ? 521. 400ல வராதுமா, 500ல தான் வரும். 529. 529. ஓகே. 529 வருதா? இது வந்து 500க்கு மேல உள்ள ஒரு வர்க்க எண். ஓகேவா? 500க்கு மேல உள்ள ஒரு வர்க்க எண். நோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரெயின்ல போட போறேன்னு. அக்கா சும்மா பட்டர்ஃப்ளை நல்லாச்சுன்னு பார்த்தேக்கா, சும்மாக்கா. சரி சரி. அண்ணா 529. 529 தான் கண்டுபிடிச்சா? சரி ஓகே. சரி, இது மாதிரி வரக்கூடிய ஒரு ஒரு முழு வர்க்க எண், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத எடுத்தாங்கன்னா அவங்க வின்னு. அப்ப வின்னிங்க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இல்ல?
அவங்களுக்கு ஸ்கொயர் டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் வின்னிங்கா இல்லையானே கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு கார்டு எடுக்கும் போது அது ஒரு வர்க்க எண், அதுவும் எதுக்கு மேல இருக்கணும்னா 500க்கு மேல 1000க்குள்ள இருக்கணும். அதை எடுக்கிறவங்க தான் வின்னிங். இதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு டைம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ பிரகதீஸ்வரன் எடுத்து வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த கார்டு அவங்களுக்கு திருப்பி உள்ள போட தேவையில்ல. ஓகேவா, வின்னர் கிளம்பிடலாம். சரி, இப்போ அடுத்து வரவங்களுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். எவ்வளவு கம்மியா இருக்கும்னா ஒரு கார்டு லெஸ்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுக்கிற இப்போ இனிமே 1 to 1000 இருக்குப்பா. கார்டு உள்ள கிடக்கு ஒரு பாக்ஸ்க்குள்ள. நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு கார்டு எடுக்கிறீங்க. எடுக்கிற கார்டு கணக்கதான் சொல்றேன், உங்க வின்னிங் கதை சொல்ல. கதைலாம் இல்ல, கதைலாம் இல்ல, இது வந்து கணக்குதான், ரொம்ப கணக்குதான். சரி, இப்போ அந்த 500க்கு மேல உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஒரு வர்க்க எண்ணை எடுத்தீங்கன்னா நீங்க வின்னிங். அதை எடுத்துட்டீங்கன்னா நீங்களே வச்சுக்கணும். வின் ஆனவங்க அவங்க வச்சுப்பாங்க. ஓகேவா, இப்படி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தவங்க எடுத்து வின் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். வின் பண்ணிட்டாங்களா, அந்த வின்னர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்டை அவங்களே வச்சுப்பாங்க, திருப்பி உள்ள போட மாட்டாங்க. அப்ப செகண்டா வின் பண்றவங்களுக்கு ஒரு சான்ஸ் கம்மியாகும். கரெக்டா, நம்ம ப்ராபபிலிட்டி பார்ப்போம்ல, அந்த பால்ல ஒண்ணு எடுத்து வெளியில போட்டுட்டோம்னா உள்ள வந்து கவுண்ட் குறைஞ்சிரும்ல, அதே மாதிரி ஒரு கார்டு தூக்கி வெளியில போட்டுட்டோம்னா மொத்தத்துல 1 கம்மியாயிரும். ஓகே, அப்ப அந்த மொத்த வர்க்க எண் வின்னிங்க கண்டுபிடிச்சிட்டு அதுல 1 மைனஸ் பண்ணி அடுத்ததுக்கு கண்டுபிடிக்கணும். இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, முதலில் விளையாடுபவர் பரிசு பெற. ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது என்ன கேட்டாங்க, முதலாம் மாணவர் வெற்றி பெற்ற பிறகு ஒருத்தர் வின் ஆனதுக்கு அப்புறமா இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெறதுக்கு, செகண்டா எடுக்கிறவங்களும் வின் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, சரி, ஈஸி தான். ஓகே, இப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரப்போகுது. 22 ஓட ஸ்கொயர் நம்பர் என்னமா? 22ஓட வர்க்க எண் என்ன? 484. பாருங்க, 484 தானா? ஓகே ஓகே, இப்போ 23 ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம்? லாஸ்டா கண்டுபிடிச்சோம் 529 கண்டுபிடிச்சோமா? ஆமாங்கக்கா. ஓகே, சரி, இந்த கணக்குப்படி n ஆஃப் s மொத்தமா எவ்வளோ? மொத்தமா எத்தனை சான்ஸ் இருக்கு n ஆஃப் s? n ஆஃப் s எவ்வளோ? 1000. ஏன்னா அதுக்குள்ள 1000 கார்டுகள் இருக்குல்ல, அப்போ அந்த கார்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு n ஆஃப் s. ஓகே, இதுல இப்ப ஏ கண்டுபிடிக்க போறோம். ஏன்றது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வின் ஆகுறாங்களோ அவங்களோட ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு, வெற்றி பெறுபவர்களுக்கான நிகழ்தகவுன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா, இப்ப ஏல வின் பண்றதுக்கான சான்ஸ் 23 ஸ்கொயர் எடுத்தா வின்னிங். நீங்க அந்த நம்பர் போடுறது கஷ்டமா? இப்ப 24 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், 25 ஸ்கொயர், 26 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், 28 ஸ்கொயர், இந்த மாதிரி ஒன்னு கண்டுபிடிச்சு போறது உங்களுக்கு கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கண்டுபிடிச்சுக்கிட்டீங்கன்னா அதை மட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா 23 ஸ்கொயர், 24 ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறது பெஸ்ட். ஏன்னா நீங்க ஒன்னு கண்டுபிடிச்சு போடுறதுக்கு டைம் ஆயிரும், இதை மெமரைஸும் பண்ண முடியாது. ஓகேவா, சரி, இப்ப லாஸ்டா 1000க்கு உள்ள வர பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு செக் பண்ணலாம். 31 ஸ்கொயர் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு. 31 into 31 எவ்வளவுமா? 961. ஓகே, இப்ப 32 ஸ்கொயர் பாருங்க எவ்வளவு வருதுன்னு. 32. யாழினிக்கு உடம்பு சரியில்லையாமா? இல்லக்கா. எதுவும் பேச மாட்டேங்குங்களா, அதான் கேட்டேன். 1024. ஓகே, அப்போ அது 1000 விட ஜாஸ்தியா போயிருது. அப்ப இது வந்து நாட் பாசிபிள், இதை எடுத்துக்க முடியாது. இததான் எடுத்துக்கலாம். இத வந்து 31 ஸ்கொயர். பிரகதீஸ்வரன் தானே கட் பண்ணது? நீங்க தான் ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, கட் ஆயிட்டு. நான் தான் பார்த்தேன்.
இல்ல பண்ணிட்டு இருந்தேன், வெளியே பில் எடுத்து விட்டு. பாத்தீங்களா, நீங்க தான் ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நான் ஒண்ணும் பண்ணலக்கா. சரி, ஓகே. 23 ஸ்கொயர் 24 25 அதுதான்ப்பா சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நீங்க ஸ்கொயர் பண்ணி பாத்தீங்கன்னா அது எல்லாமே 500க்கு மேல வர வர்க்க எண். 1000க்கு உள்ள 1000க்குள்ள வர வர்க்க எண்கள் என்னன்னா 31 வரைக்கும் தான் வருது. 32 கண்டுபிடிச்சிங்கன்னா 1024 போயிருது. அதனால அதை எடுத்துக்க கூடாது. 31 வரைக்கும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதிருங்க. 28, 29, 30. ஏன்னா நம்ம எழுதுறதே சின்ன சின்ன டேர்ம்ஸ். இதுலயும் டாட் எல்லாம் வைக்க வேண்டாம். ஓகேவா? நம்மளால ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சு போட முடியல, அட்லீஸ்ட் ஸ்கொயர்னாவது போட்டு வைப்போம். இது மாதிரி எழுதிக்கோங்க. சரி, இப்போ n ஆஃப் a எவ்வளவு சொல்லுங்க? n ஆஃப் a எத்தனை டைம் இருக்கு? என்னக்கா அது? 9. மொத்தமா n ஆஃப் a எத்தனை இருக்கு எண்ணி பாருங்க. 9. என்னக்கா இது? என்னக்கா இது? நம்பர் 500க்கு மேல 500க்கு மேல உள்ள வர்க்க எண்கள் எழுதிருக்கப்பா. 23 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் இதோட ஆன்சர் எல்லாம் 500க்கு மேல வர வர்க்க எண்கள். ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சு போட வேணாம். எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எதுல இருந்து எண்ட் ஆகுது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகி 31 ஸ்கொயர்ல முடியும். 500க்கு மேல 1000க்குள்ள அதை மட்டும் எழுதிக்கோங்க. எத்தனை நம்பர்ஸ்னா மொத்தம் 9 நம்பர்ஸ். அப்ப n ஆஃப் a வந்து 9. சரி, இப்ப சொல்லுங்க, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாமா? p ஆஃப் a ஈக்குவல் டு n ஆஃப் a பை n ஆஃப் s. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வெற்றி பெறுபவர்களுக்கான ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. n ஆஃப் a எவ்வளவு இருக்கு? வின் பண்றவங்களுக்கு 9. n ஆஃப் s n ஆஃப் s எவ்வளவு? 1000. வெரி குட். ஓகே, சரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஆள் வின் பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப செகண்ட் ஆள் வின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆள் வின் பண்ண கார்டு என்ன பண்ணிருப்பாரு? தூக்கிட்டு போயிருப்பாரு. அப்ப மொத்தம் இப்ப n ஆஃப் b எவ்வளவு இருக்கும்? சான்ஸ் எவ்வளவு இருக்கும்? 8 இருக்குமா? 8. வெரி குட். அதே மாதிரி இந்த டோட்டல் கார்ட்லயும் ஒண்ணு குறைஞ்சிருமா? 999. 999. அப்ப n ஆஃப் s இது மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம லாஸ்டா செக் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆள் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்ப செகண்ட் ஆளுக்கான ப்ராபபிலிட்டி பார்ப்போம். p ஆஃப் b n ஆஃப் b பை n ஆஃப் s எவ்வளவு வரும்? n ஆஃப் b எவ்வளவு? 8. கீழ n ஆஃப் s 1000 999. புக் பேக் ஆன்சர் மட்டும் ஒரு டைம் பாத்துக்கோங்கம்மா. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நீங்க எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட். ஓகேமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா. இதுல யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. கேக்குதா? கேக்குதுக்கா. ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? கீழேயும் கம்மி பண்ணும், மேலையும் கம்மி பண்ணும். ஏன்னா வின் பண்ணவங்க கார்டை எடுத்துட்டு போயிருந்தாங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகேக்கா. ஓகேமா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? யாருக்கும் டவுட் இல்லல?
இல்லக்கா. ஓகேம்மா, 5th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 6th ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. 7 ஆல்ரெடி பார்த்தாச்சு. 8 ஓகே. 8 ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நீங்க எல்லாத்தையுமே அப்படிதான்க்கா சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல வந்து ஆம், அதிகபட்சம் குறைந்தபட்சம் அப்படின்னு வேர்ட்ஸ் வந்திருக்கும். அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருமே டைஸ் கணக்கு, இந்த பால் கணக்கு எல்லாருமே போட்டுருவாங்க. காயின் கணக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதாவது நாணயம், பந்து, பகடை எல்லாருமே போட்டுருவாங்க. எல்லாரும் மிஸ்டேக் பண்ற இடம்னா இந்த மாதிரி சம்ஸ் தான். அப்ப இதெல்லாம் நல்லா பாத்துக்கணும். இதுல இருந்து கேட்க சான்ஸ் இருக்கு. சரி. ஓகே, ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம சம்முக்கு போலாம். நீங்க பாருங்க, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து 5 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 சாக்லேட் இருக்கு. இப்ப யார் எடுக்க சொல்றாங்கன்னா சரண்யாவை கூப்பிட்டு இதுல வந்து குறைஞ்சது ஒரு சாக்லேட் வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா. 5 சாக்லேட் இருக்கு, அதுல குறைஞ்சது 1 எடுத்துக்கோம். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒண்ணுமே கேட்கலையா? கேக்குதுக்கா. இப்ப கேக்குது. நான் பேசுறேன், இது இப்பதான் கேக்குதா? இப்ப கேக்குதா? சாக்லேட் சொன்னீங்க. கேக்குதுக்கா. சொல்லுங்க. இப்ப கேக்கலக்கா. வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா. என்ன சொல்றதுன்னா நான் ஸ்கிரீன் புரியலக்கா. குறைஞ்சது ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எல்லா சாக்லேட்டும் எடுத்துவீங்களா? என்னமா பண்ணுவீங்க? ஒரு சாக்லேட் ஒரு சாக்லேட் கவிதா எடுத்துப்பாங்க. பிரகதீஸ்வர் என்ன சொல்றீங்க? ஒண்ணு மட்டும் போதுன்றீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். வெரி குட். அதுதான் கான்செப்ட், அதுக்கு தான் கேட்டேன். சரி சரி, இப்போ அதே 5 சாக்லேட் கொடுத்து அதிகபட்சமா 1 எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? வாய்ஸ் கேக்கலக்கா.
அர்த்தம் ஒன்னாவது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா அட்லீஸ்ட் ஒன்னாவது எடுத்துக்கணும். இதான் கான்செப்ட். செகண்ட் என்ன சொன்னேன், அதிகபட்சமா மோஸ்ட் ஓகேவா, அதிகபட்சம் கேட்கல சொல்றேன். சரி இப்ப கேக்குதா? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுதுல? அட்மோஸ்ட் புரியலையா? அட்மோஸ்ட் இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அட்மோஸ்ட் அதிகபட்சமா என்ன சொன்னாங்க, ஒண்ணுதான் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லலாம், எனக்கு வேண்டான்னு நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா என்ன சொல்லிருக்காங்க, ரூல் என்ன போட்டிருக்காங்க, அதிகபட்சமா அட்மோஸ்ட் ஒண்ணுதான் நீங்க எடுக்கணும் அப்படின்றாங்க. அங்க நீங்க எடுக்காமலும் இருக்கலாம், இல்ல எனக்கு ஒண்ணு அது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்க ஒண்ணு வேணா நீங்க எடுத்துட்டு வரலாம். ஆனா அதை தாண்டி எடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு ரூல் போட்டாங்க ஒண்ணுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரியுதா? அதிகபட்சம் அப்படின்னா அதோட கம்மியா எடுத்துக்கலாம், அட்மோஸ்ட் அப்படின்னா அதோட கம்மியா நீங்க எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம்னா அதை விட அதிகமா எவ்வளவு ஓகே, இப்ப சம் மட்டும், அந்த சம்முக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிடுறீங்களா? என்னன்னு பாத்துடலாம். கொஸ்டின் பார்க்கலாமா? பிரேக் ஆகுதாமா வாய்ஸ்? இப்ப வாய்ஸ் கேக்குதுன்றீங்களா? என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. பிரகதீஸ்வரன் அசைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு வீடியோ ஆன், அதாவது நெட் கிடைக்குதுன்னு நானே எடுத்துக்கிட்டேன். அவங்க ஸ்டெக் ஆயிட்டாங்கன்னா நெட் கிடைக்கலன்னு நானே நினைச்சுக்கிட்டேன். அதனால நீங்க அசையாம இருக்காதீங்க பிரகதீஸ்வரன், கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சரி சரிம்மா, இந்த கொஸ்டின் மட்டும் பாத்துக்கலாம். ஸ்கிரீன் தெரியலையா உங்களுக்கு? ஷேர் பண்றேன். ஓகேம்மா. பிரகதீஸ்வரன் அப்படிலாம் நிக்க கூடாது, கண்ணு மட்டும் ஆனா அப்படி நகர்ந்து போகுது. ஸ்கிரீன் இப்ப தெரியுதாமா? இல்லக்கா வரலையா? வந்துருச்சா? சரி, இதுல பாருங்க 3 காயின். ஓகேமா, இதுல கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரே டைத்துல 3 காயின் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, எல்லாமே தலையா கிடைக்கிறதுக்கு. ஓகேவா? எல்லாமே ஹெட்டா இருக்கணும்ன்றாங்க. செகண்ட் கொஸ்டின் குறைஞ்சபட்சம் ஒரு பூ, அட்லீஸ்ட் ஒரு டைலு. தேர்ட் வந்து அதிகபட்சம் ஒரு தலை, அட்மோஸ்ட் ஒன் ஹெட். ஃபோர்த் வந்து அதிகபட்சம் 2 பூக்கள், அப்படின்னா அட்மோஸ்ட் 2 டைல். அவ்வளவுதான் கொஸ்டின். நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 3 காயின்ஸ்குள்ள சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம், கூறு வெளி என்னன்னு எழுதிடலாம். சொல்லுங்க பாக்கலாம். எஸ் எப்படி எழுதுவீங்க? 3 காயின் ஃபாஸ்டா சொல்லுங்க பாக்கலாம். ஹெச் ஹெச் ஹெச்னே போட்டுக்கலாம், ஹெச் ஹெச் டி ஹெச்னு போட்டுக்கலாம், டி ஹெச் ஹெச்னு போட்டுக்கலாம், டி டி ஹெச்னு போட்டுக்கலாம். இதே மாதிரி கீழே ஹெச் ஹெச் டீன்னு போட்டுக்கலாம், இல்ல ஹெச் டி டீன்னு போட்டுக்கலாம், டி ஹெச் டீன்னு போட்டுக்கலாம், இல்ல டி டி டீன்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னமா, என் ஆஃப் எஸ் எழுதிருவோமா? என் ஆஃப் எஸ் எவ்வளோ 3 காயினுக்கு? இப்ப கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே ஓகே, எனக்கு இன்னைக்கு நெட் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஆனா இன்னைக்கு உங்களுக்காக வெளியில தான் இங்க வந்திருக்கேன். இங்க நெட்
ப்ராப்ளம் இங்க அவ்வளவா இல்ல, உள்ள இருந்தாதான் ப்ராப்ளமா இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் தான், நான் முடிச்சிடுறேன் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும். சரிம்மா, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 3மே ஹெட்டா? அனைத்தும் தலையாக ஆமாக்கா. கிடைக்க. எல்லாமே ஹெட் எத்தனை மார்க்கு? எல்லாமே தலை எத்தனை இருக்கு? 1க்கா. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப n ஆஃப் a எவ்வளோ? 1. 1. வெரி குட். இப்போ p ஆஃப் a எழுதுவோமா? p ஆஃப் a equal to ஒரு டைம் மட்டும் ஃபார்முலா எழுதிக்கலாம், n ஆஃப் a by n ஆஃப் s. நீங்க அப்புறமா எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கோங்க, ஃபார்முலா எழுதியே போடுங்க. நான் இப்போதைக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் போடுறேன். n ஆஃப் a எவ்வளோ? 1. n ஆஃப் s எவ்வளோ? 8. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்கம்மா. குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சி BN. ஓகே, குறைஞ்சபட்சம் ஒரு பூ, குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணும், ஒரு டைலு, அட்லீஸ்ட் ஒரு டைல்னா என்னென்ன இருக்கலாம்? ஒரு டைல் இருக்கலாம், இல்ல 2 டைல் இருக்கலாம், இல்ல 3 டைல், அட்லீஸ்ட் 1. அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அப்போ ஒரு டைல், 2 டைல், 3 டைல் எது வந்தாலும் எடுத்துக்கணும். நான் டைரக்டா n ஆஃப் b தான் எழுத போறேன். எது எடுத்துக்கலாம்? இதுல டைலே இல்ல, அதை எடுத்துக்க கூடாது. இதுல டைல் இருக்கு, ஒரு டைலாவது இருக்கு, எடுத்துக்கலாம். இதுல ஒரு டைல் இருக்கு, எடுத்துக்கலாம். இதுல 2 டைல் இருக்கு, எடுத்துக்கலாம். இதுல ஒரு டைல் இருக்கு, எடுத்துக்கலாம். 2 டைல் எடுத்துக்கலாம், 2 டைல் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாமாமா? 3 டைல் இருக்கு, எடுத்துக்கலாம்க்கா. எடுத்துக்கலாம். வெரி குட். அப்ப n ஆஃப் b மொத்தமா எத்தனை? 7க்கா. 7. வெரி குட். அப்ப p ஆஃப் b டைரக்டா நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன், 7/8. அவ்வளவுதான். புரிஞ்சுதாமா இந்த செகண்ட் கொஸ்டின்? புரிஞ்சுதுக்கா. ஓகே, ஓகேமா. தேர்ட் கொஸ்டின் சொல்லுங்கம்மா. அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க Third என்ன? ஆகியவற்றுக்கா? அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க அப்படின்னா ஆகியவற்றின் அட்மோஸ்ட் ஒரு ஹெட், அதிகபட்சமா ஒரு தலை தான் இருக்கலாம். ஆகியவற்றின் மீதா? அதிகபட்சம் ஒரு தலை, அவ்வளவுதானே? அதாவது ஹையஸ்ட், அட்மோஸ்ட். ஓகே, அதிகபட்சமா ஒரு தலை இருக்கலாம் அப்படின்னா ஒரு தலை இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தலை இல்லாமலும் இருக்கலாம். பிரகதீஸ்வரன் சொன்ன மாதிரி சாக்லேட் எடுக்காம கூட போகலாம். அப்ப 0 ஹெட் இல்லைன்னா ஒரு ஹெட் இது இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படின்னா எது எது வரும்? இதுல 3 ஹெட் இருக்கு, எடுக்க கூடாது. இதுல 2 ஹெட் இருக்கு, எடுத்துக்க கூடாது. இதுல பாருங்க 2 ஹெட் இருக்கு, எடுக்க வேண்டாம். இதுல பாருங்க ஒரே ஒரு ஹெட் இருக்கு, எடுத்துக்கலாமா? ஒரு ஹெட் இருக்கு, எடுப்போமா? எடுத்துக்கலாம். சரி, இதுல 2 ஹெட் இருக்கு, எடுத்துக்கலாமா? வேண்டாம். இதுல ஒரு ஹெட் இருக்கு, எடுப்போமா? எடுப்போம். இது சாக்லேட் கிடையாது, இது கணக்கு. சரி, சரி, இந்த ஹெட் எடுத்துக்கலாமா? இதுல ஒரு ஹெட் இருக்கு, எடுத்துக்கலாம். இதுல ஹெட்டே இல்லம்மா, இது எடுப்போமா? எடுத்துக்கணும். மண்டை தானே வேணாம், ஹெட் தானே வேணாம். இதுல டைல் மட்டும்தான் இருக்கறதுனால நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அப்ப எத்தனை இருக்கு? 1 2 3 4. நீங்க எழுதணும். சரியா? c ஈக்குவல் டு அப்படின்னு ஆன்சர்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறமா n ஆஃப் c எழுதுங்க. n ஆஃப் c எத்தனை? 4. அப்ப p ஆஃப் c எவ்வளவுமா? 4/8. அவ்வளவுதான். சரி, இப்ப ஃபோர்த் கொஸ்டின் சொல்லுங்கம்மா. 1/2 போட்டுக்கலாம். கேன்சல் பண்ண முடிச்சா போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. அதிகபட்சம் 2 பூ, அதிகபட்சமா 2 பூ இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா 0 உள்ளதை எடுக்கலாம், 1 உள்ளதை எடுக்கலாம், 2 உள்ளதை எடுக்கலாம். ஏன்னா அதிகபட்சமா 2, அதுக்கு கம்மியா எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம். அதிகபட்சமா 2 பூ. ஓகே, டைல் அட்மோஸ்ட் 2 டைல் அப்படின்னா 0 டைல், 1 டைல், 2 டைல் இருக்கிறது வரைக்கும் எடுக்கலாம். 3 டைல மட்டும் எடுக்க கூடாது, அதை விட்டுட்டு பாக்கி எல்லாமே உண்டு. அப்படின்னா இது எல்லாமே உண்டுமா? 7. அப்ப டைரக்டாவே போட்டுடலாம், p ஆஃப் d ஈக்குவல் டு 7/8. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க? இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க்மா. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க, எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சொல்லுங்கம்மா, எதுவும் கேட்கணுமா?
ஓகேக்கா. ஓகேம்மா. சரி ஓகே. இதுல ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கல நானு. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. பாய். குட் நைட். சூப்பர். பாய். குட் நைட்க்கா. பாய்மா. பாய் பாய். தேங்க்யூ. குட் நைட்க்கா. தேங்க்யூ. குட் நைட். நல்லா தூங்குக்கா. பரீட்சையில பாஸ் ஆயிரும்.